பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் ஊடகவியலாளர் திரு சத்யராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். கரூர் சம்பவத்தை ஒட்டி ஆதவர்ஜன் அவர்கள் பொதுவெளியில் பேசிட்டே இருக்காரு, தவறான தகவலை கொடுக்குறாருன்னு சொல்லி திமுக அதாவது ஆர்எஸ் பாரதியின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் சம்மந்தப்பட்டவர்கள் ஆதவர்ஜனாகட்டும் விஜயாகட்டும் பொதுவெளியில் தவறான கருத்துக்களை பேசக்கூடாது, அவங்கள பேசுறதுக்கு தடை விதிங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருந்தாங்க. அமைச்சர் சி.டி.ஆர். நிர்மல்குமார் அவர்கள் என்ன பேசுறாருன்னா, விஜய் கரூருக்கு போறாரு இல்லையா, அந்த சம்பவத்தோட தொடர்புபடுத்தி பேசுறாரு. விஜய் தடுக்கிறாங்க, மனு போட்டு தடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்டாரு. இவர் முதலமைச்சராக இருக்கும் போதே இப்படி பண்றாங்கன்னா, ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும் போது என்னென்ன தடைகள்லாம் விதிச்சிருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பேசுறாரு. இந்த விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க? ஆதவர்ஜனா இது முதல் முறை பேசுறது கிடையாது. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி 2-3 முறை அவர் பேசியிருக்கிறார் கரூர் சம்பவம் குறித்து. கரூர் சம்பவம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க திமுக செந்தில் பாலாஜி செய்யக்கூடிய சதி அப்படின்னு சொல்லி அவர் தொடர்ச்சியாக ஒரு நரேஷன் செட் பண்ணிட்டே இருந்தார். சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டினுடைய இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் வெளிப்படையாக கரூர் சம்பவத்தில் ஏன் மேல பழி போட்டீங்க அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்தில் பேசினார். இது இல்லாம திருச்சி கூட்டத்தில் பேசினாரு. பல இடத்துல அவரும் பேசிட்டார். இப்ப கரூர் சம்பவம் நடந்து முடிஞ்சது, அந்த எபிசோடு என்ன நமக்கு தெரியும். கரூர் சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனே இதுக்கு முன்னாடி இந்த திமுக அரசாங்கம் ஒரு நீதிபதியின் தலைமையில ஒன் மேன் கமிஷன் போட்டு விசாரிக்க துவங்குறாங்க. இல்ல அந்த விசாரணை நடக்கவே கூடாது, நடந்துச்சுன்னா திமுக ஃபேவரா போயிடும் அப்படின்னு அந்த விசாரணையை தடுத்து இங்க நடக்க வேண்டிய விசாரணையை டெல்லிக்கு சிபிஐக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போனது ஆதவர்ஜனா தான். அதுக்கு நடுவில் அஸ்ராகர் தலைமையில் குழு வேற போட்டாங்க. ஆமா, அது மெட்ராஸ் நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் இன்னைக்கு இந்த விஜய் அரசு சொல்லுதுல, நேர்மையான ஒரு ஐபிஎஸ் அதிகாரி திரு அஸ்ராகார் ஐபிஎஸ், அவர் ஐஜியா இருக்க உளவுத்துறை ஐஜி, இவங்க தானே போட்டாங்க. அந்த உளவுத்துறை ஐஜி அன்னைக்கு அவரை கொண்டு போய் தான் எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லி நீதிமன்றமே சொல்லிச்சு. அவர் ரொம்ப 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 நேர்மையான ஒரு அதிகாரி. நேர்மையான அதிகாரிங்கிறதுனால தான் விஜயே அவரை உளவுத்துறைக்கு போடக்கூடிய ஐஜி முக்கியமான அதிகாரிகள் நேர்மையா இருக்கணும்னு முதலமைச்சர்கள் விருப்பப்படுவாங்க. அதன் அடிப்படையில் அஸ்ராகாருக்கு கொண்டு உட்கார வைக்கிறாங்க. அதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போனது இதே ஆதவர்ஜனா தான். ஆதவர்ஜனா திட்டமிட்டு விஜயை கொண்டு போய் டெல்லியில சிக்க வச்சது இதுதான். டெல்லிக்கு போனோடனே இது என்னாச்சு, சுப்ரீம் கோர்ட் விசாரிச்சு அது சிபிஐக்கு போயிடுச்சு. ரொம்ப ஸ்பெஷலான கேஸ் இது. ஏன் அப்படின்னா டைரக்டா சிபிஐ மட்டும் இதை விசாரிக்கல. சிபிஐ விசாரணைய உச்ச நீதிமன்றமே மானிட்டர் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு தனியான ஒரு ஃபார்மேட்டை சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு. ஒரு தனி நீதிபதி, உச்ச நீதிமன்ற நீதிபதி அந்த சிபிஐ என்கொயரியை விசாரிப்பாரு அப்படின்னு போட்டாங்க. ஸோ இது டெல்லியில சிபிஐ உச்ச நீதிமன்ற தலைமையில விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. கரூர் சம்பவத்துக்கு யார் காரணம் அப்படின்னு இதுவரைக்கும் எந்த முடிவுமே ஆகல. கரூர்ல எஃப்ஐஆர் பதிஞ்சிருக்கு. அந்த எஃப்ஐஆர் தான் சிபிஐ வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. அந்த எஃப்ஐஆர்ல இவங்க பேர்லாம் இருக்கு. அதாவது கரூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் மதியழகன் நினைக்கிறேன் அவர் பேரு. இது இல்லாமல் புஷி ஆனந்த், நிர்மல், ஆதவ், இவங்க எல்லாத்து பேர் இருக்கு. இன்னும் சார்ஜ் ஷீட் எல்லாம் எதுவும் ஃபைல் பண்ண, இன்வெஸ்டிகேஷனே பெரிய ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு விஜய் 2 தடவை கூப்பிட்டு விசாரிச்சாங்க, செந்தில் பாலாஜி ஒரு தடவை கூப்பிட்டு விசாரிச்சாங்க. இது இல்லாம புஷி ஆனந்த், நிர்மல் எல்லாத்தையுமே கூப்பிட்டு ஒரு தடவை விசாரிச்சாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா எஃப்ஐஆர்ல செந்தில் பாலாஜி பேர்லாம் இல்லை. சிபிஐயும் போடல, கரூர் போலீஸும் இது வரைக்கும் போடல. ஆதவர்ஜனா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, கரூர் சம்பவத்தை செஞ்சதே உதயநிதிக்காக தான் செஞ்சிருக்கிறாங்க, போலீஸை வச்சு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்பட்டமா பச்சையா ஒரு பொய்யை சொல்றாரு. அன்னைக்கு இந்த சம்பவம் நடந்தப்ப வெளிப்படையாக இன்னைக்கு தாவேகா கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களா இருக்கட்டும், இல்ல கம்யூனிஸ்டுகளா இருக்கட்டும், இல்ல எல்லாருமே விமர்சிச்சாங்க. திருமாவளவன் ஒரு படி போய் விஜய் மேல வழக்கு போட்டிருக்கணும்னு சொன்னார். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். விஜய் தான் அதுல குற்றவாளி. ஏன் அப்படின்னா அவர் லேட்டா வந்தார் அப்படிங்கிறதான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் அதை சிபிஐ ப்ரூவ் பண்ணணும். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ நீங்களோ நானோ யாரோ தேர்ட் பர்சனோ அரசியல்வாதிகளோ பேசி அந்த வழக்கை ஒரு நரேஷன் செட் பண்ணக்கூடாது. சிபிஐ என்கொயரியில் இருக்கு. சிபிஐ என்கொயரியில் இருக்கும்போது அதை பற்றி இதுதான் குற்றம், இப்படி தான் செஞ்சாங்க, இவங்க தான் செஞ்சாங்க அப்படின்னு பொதுவெளியில் சொல்லக்கூடாது. ராமர் கோயிலில் நகை காணாமல் போயிருக்கு, பணம் காணாமல் போயிருக்கு. எதிர்கட்சிகள் 300 கோடி போயிருக்கு, 200 கோடி போயிருக்கு அப்படின்னு சொல்றதையே சொல்லக்கூடாது. அப்படி நீங்க சொன்னீங்கன்னா என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கோர்ட்டுக்கே போய் கேஸ் போடுறாங்க ராமர் கோயில் சார்ந்த ஆட்கள்லாம். ஸோ அப்போ இங்கே என்னன்னா, ஒரு வழக்கு பெண்டிங்கில் இருக்கு. அங்கேயும் எஸ்ஐடி விசாரிச்சுட்டு இருக்காங்க, இங்கே சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்கு. சிபிஐ விசாரணையில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கை நீங்க ஒரு நரேஷன் செட் பண்ணக்கூடாது. சாதாரண நீங்கள் நானுமே பண்ணக்கூடாது இந்த நரேஷனை. ஆனா ஒரு கான்ஸ்டிடியூஷன் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர், ஒரு கான்ஸ்டிடியூஷன் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் வெளிப்படையாக அதை நரேஷன் செட் பண்றாரு. இப்போ நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, அந்த வழக்குல நீங்களும் தான் குற்றவாளி, உங்க மேலேயும் தான் ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. உங்களை டெல்லிக்கு கூப்பிட்டு விசாரிச்சிருக்கிறாங்க. இன்னும் டெல்லி யாரு குற்றவாளின்னு முடிவு பண்ணல, அது விசாரணையில் இருக்கு. இப்படி இருக்கிற நேரத்துல நீங்க ஒரு நரேஷனை செட் பண்றீங்க. எதுக்கு அந்த நரேஷன் செட் பண்றீங்க? 10ஆம் தேதி விஜய் கரூர் போறாரு.
அவர் கரூர் போகும்போது கரூர் சம்பவம் குறித்து விஜயை நோக்கி எந்த கேள்வியும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 2 வேலையை அவர் செய்யறாரு. ஒரு வேலை என்ன அப்படின்னா, போறதுக்கு முன்னாடியே ஆதவர்ஜுனா வச்சு ஒரு நரேஷனை செட் பண்றாரு. கரூர் சம்பவத்துக்கு காரணம் முழுக்க திமுக தான், இவ்வளவு பெரிய கொடுமையை செஞ்சுட்டாங்க, நாங்க வந்து பாருங்க உங்களுக்கு வந்து அரசு வேலை கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. இதுவே ஒரு பெரிய தப்பு. முதல்ல இந்த குறிப்பிட்ட வழக்கு இருக்கு பாத்தீங்களா, கரூர் வழக்குல, இந்த கரூர் வழக்குல பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸை கூப்பிட்டு தனித்தனி அறையில வச்சு கையெடுத்து கும்பிட்டு காலில் விழுந்தார் விஜய் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க எதுக்கு விழுந்தீங்க காலில்? உங்களை யார் விட சொன்னா? நீங்க தான் குற்றவாளியே இல்ல. உதயநிதிக்காக ஸ்டாலின் செஞ்ச கொலை தான் இது, போலீஸை வச்சு, அப்படிதான் நீங்க சொல்றீங்க. அப்ப நீங்க ஏன் தனித்தனியா கூப்பிட்டு காலில் விழுந்து 20 லட்சம் பணம் கொடுத்தீங்க? நியாயப்படி இது கொடுத்துருக்க கூடாது. அரசு செய்யலாம். நீங்க ஒரு கட்சிக்காரரா அவங்களை கூப்பிட்டு தனியாக மகாபலிபுரத்துல ரூம்ல வச்சு கொடுத்ததே நீங்க சாட்சிகளை மாத்திரக்காகத்தான். செந்தில் பாலாஜி 1 வருஷம் ஜெயில இருந்தாருங்க. அவர் மேல இருந்து குற்றம் நிரூபிக்கப்படல. 1 வருஷம் ஏன் ஜெயில இருந்தார் தெரியுமா? அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவர் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டாரு, வெளியே அவரை விட்டோம்னா அவர் அமைச்சர் சாட்சிகளை கலைச்சிருவார் அப்படின்னு சொல்லி தான் 1 வருஷம் உட்கார வச்சாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், கரூர் சம்பவத்துல யார் குற்றவாளி இன்னும் முடிவால, சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்கு. அதுல வந்து யாரெல்லாம் குற்றவாளி அப்படிங்கிறது ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்குல்ல, அவங்க எல்லாருமே இன்னைக்கு மினிஸ்டரா இருக்காங்களே. சிடி நிர்மல் மினிஸ்டரா இருக்காரு, புசி ஆனந்த் மினிஸ்டரா இருக்காரு, இது இல்லாம ஆதவர்ஜுனா மினிஸ்டரா இருக்காரு, ஒருத்தர் சிஎம்மாவே இருக்காரு. அவர் மேல எஃப்ஐஆர் போடல, சார்ஜ் ஷீட்ல ஒரு பேரை உள்ள போடுவாங்க, அதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப நீங்க எல்லாரும் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன்ல உட்கார்ந்துகிட்டு உங்க மேல இருக்கக்கூடிய தப்பா இல்லையா அப்படின்னு சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல நீங்க நரேஷன் செட் பண்றீங்க. எதுக்காக நீங்க வந்து திமுக வந்து இதுல வந்து ட்ராப் பண்ண பாக்குறீங்க? இதுல நியாயப்படி சிபிஐ கேள்வி கேட்டிருக்கணும். சிபிஐ ஒரு சம்மன் அனுப்பிச்சிருக்கணும். யாருக்கு? ஆதவர்ஜுனாவுக்கு, விஜய்க்கு அனுப்பிச்சிருக்கணும். வழக்க நாங்க விசாரிச்சுட்டு இருக்கோம், நீங்க எப்படி சட்டமன்றத்துல வந்து உங்க மேல பழி போட்டாங்க அவங்க அப்படின்னு நீங்க பேசலாம்? இதை சிபிஐ கேட்டிருக்கணுமா வேண்டாமா? சிபிஐ சம்மன் அனுப்பிச்சிருக்கணும். சிபிஐ சம்மனே அனுப்பல. 2வது, தமிழ்நாடு காவல்துறையை களங்கப்படுத்தி இருக்கிறார் ஆதவர்ஜுனா. போலீஸை வச்சு 41 பேர்த்த கொண்டுட்டாங்க அப்படிங்கிறாரு. அப்போ காவல்துறையை அடியாளாக இதுக்கு முன்னாடி இந்த அரசு பயன்படுத்தி மக்களை கொண்டிருக்கு அப்படிங்கிறாரு. அப்ப காவல்துறை அடியாளா? டிஜிபி கொந்தளிச்சிருக்க வேண்டாம்? அது எப்படி நீங்க வந்து காவல்துறை குறித்து நீங்க தப்பா பேச முடியும்? சோ அப்ப இது என்ன அப்படின்னா, இவங்க இந்த கரூர் விவகாரத்துல தனக்கு ஒரு சிபிஐ விசாரணையில தனக்கு சாதகமா வராம தனக்கு பாதகமா வந்துருச்சு அப்படின்னா தன்னுடைய பேர் மொத்தமா கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. இந்த சாட்சிகள் இருக்காங்க இல்லையா, இந்த 41 பேர் விக்டிம்ஸ், இவங்க நமக்கு சாதகமா இருக்கணும், நம்மளை பத்தி ரொம்ப ஹார்ஸா எதுவும் சொல்லிடக்கூடாது, கன்வீனியன்ட்டா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்திற்காக இந்த அரசு வேலையை கொடுக்குறாங்களா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருது. வெளிப்படையா டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்றவங்க, எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்க எல்லாம் பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. 41 பேருக்கு நீங்க கவர்மெண்ட் பொசிஷன் கொடுக்கறது அப்படிங்கிறது நாங்க வருஷ கணக்கா உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம், இப்படி நீங்க 41 பேருக்கு கொடுக்கறது எந்த வகையில நியாயம் அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. அவங்க என்ன சுதந்திர போராட்ட தியாகிகளா? ஒரு நடிகரை பார்க்க வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு அவங்க எல்லாம் பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் குறித்து வெளிப்படையாக அந்த 41 பேர் இறந்து போனது எதற்காக? ஒரு பெரிய போராட்டத்துக்கு வந்தாங்க, ஸ்டெர்லைட் போராட்டத்துக்கு வந்தாங்க, அரசாங்கம் அட்ராசிட்டி பண்ணி அவங்கள சுற்றுச்சு, இல்லை வந்து மீத்தேன எதிர்ப்பு போராட்டத்துக்கு வந்தாங்க, அங்கே வந்து அணுக்கழிவுக்காக சுரங்கம் தோன்றப்போ மக்கள்லாம் சேர்ந்து ஒன்னா போராட்டத்துக்கு வந்தப்போ அரசு அடக்குமுறையால் கொல்லப்பட்டுட்டாங்க, அதனால நீதிமன்றம் இந்த குடும்பங்களுக்கு பணம் கொடுத்து அவங்களுக்கு அரசு வேலை கொடுக்குன்னு சொல்லிச்சு. அப்படியெல்லாம் இல்லை. ஒரு சினிமா நடிகர் வந்தாரு, அந்த சினிமா நடிகரை பார்க்கறதுக்கு இவங்க எல்லாம் கூடுனாங்க. அந்த சினிமா நடிகர் அந்த கட்சி எவ்வளோ பேர் வருவாங்கன்னு சொன்னாங்களோ, எவ்வளோ பேர் 10,000 பேர் வருவாங்கன்னு சொல்லி பர்மிஷன் வாங்குறாங்க, 30,000 பேர் வந்திருக்கிறாங்க. அதை ஆர்கனைஸ் பண்ணதுல எக்கச்சக்கமான சிக்கல் இருக்கு. வெளிப்படையா எல்லாரும் பேசியிருக்கிறாங்க. 7 மணி நேரம் 8 மணி நேரம் விஜய் டிலேவா வந்திருக்காரு. 12 மணிக்கு விஜய் வருவார்னு சொன்னாங்க, அவர் சாயங்காலம் 7 மணிக்கு வந்திருக்கிறார். காலையில 9 மணிக்கு அந்த பசங்க வந்துட்டாங்க. அந்த அந்த ஏரியாவில் முழுக்க பைக் எடுத்துட்டு பறந்துகிட்டு இருந்தாங்க காலையில விடிய காலை. நானே பல சேனல்கள் லைவ்ல போட்டாங்க, பசங்க ஸ்டண்ட் அடிச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. காலைல 9 மணிக்கு பசங்க ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. 20,000 பேருக்கு மேல அசம்பிள் ஆயிட்டாங்க. அந்த பசங்களுக்கு சுத்தி எங்க சாப்பாடு இருக்கும், எங்க தண்ணி இருக்கும், எங்க யூரின் போவாங்க, எங்க பைக்கை பார்க்கிங் பண்ணுவாங்க, எந்த ஃபெசிலிட்டிஸுமே கிடையாது. ஸோ 7 மணிக்கு வர்றாருன்னா ஒரு 5-6 மணிக்கு க்ரௌடு வருது அப்படின்னு வச்சுங்களேன். 7 மணிக்கு தலைவர் வர போறாருப்பா, நீங்க 4 மணிக்கு வாங்கப்பா, இல்லை 5 மணிக்கு வாங்கப்பான்னு சொன்னா வருவான், 2 மணி நேரத்தில் பார்த்துட்டு போயிருப்பான். நீங்க 7 மணிக்கு வர 12 மணிக்கு வருவார் நீங்க சொன்னீங்க. நீங்க 12 மணிக்கு வருவார்னு சொன்னா பையன் 9 மணிக்கே வந்துட்டான். மக்கள் கூடிட்டாங்க. ஸோ பார்க்க வந்தவங்க, அந்த வழியாக கிராஸ் பண்ண வந்தவங்க எல்லாரும் சேர்ந்து மாட்டிக்கிட்டாங்க. இதில் ரொம்ப தெளிவாக இருக்குது. 58 கேமராவில் வீடியோக்கள் பதிவாயிருக்கு. விஜயனுடைய பஸ் வீடியோ முதற்கொண்டு பதிவாயிருக்கு. இதில் இவங்க சொல்கிற மாதிரி போலீஸை பயன்படுத்தி மக்களை கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு போலீஸ் அந்த கூட்டத்தில் மக்களை தாக்குற ஒரு வீடியோவை காமிங்க, ஒரு ஃபோட்டோவை காமிங்க, ஒரு சின்ன ஃபுட்டேஜ் காமிங்க பார்க்கலாம். விஜய் அரசு வந்த உடனேயே அங்கிருந்த மொத்த போலீஸ்காரங்களையும் தூக்கி அடித்து தூக்கி போட்டாங்க எல்லாத்தையும். அவங்களையும் சிபிஐ விசாரிச்சிருக்கு.
என்ன கேள்வி அப்படின்னா, போலீஸை குற்றம் சொல்றீங்களா, ஒரே ஒரு போட்டோ காமிங்க, ஒரு வீடியோ காமிங்க. இந்த காவல்துறை அதிகாரி இவருடைய சோ எஸ்ஐ கான்ஸ்டபிள் யார் பிசி யாரோ ஒருத்தங்க இதை செஞ்சாங்க, காமிங்க பார்க்கலாம். எதுவுமே இல்லை. அப்போ நீங்க திட்டமிட்டு ஒரு நரேஷனை செட் பண்றீங்க. சிபிஐ விசாரணையில் இருக்கும்போது ஒரு நரேஷனை செட் பண்ணக்கூடாது. இது மிகப்பெரிய தப்பு. சிபிஐ விஜய்க்கு சம்மன் அனுப்பிச்சிருக்கணும், ஆதவர்ஜுனாக்கு சம்மன் அனுப்பிச்சிருக்கணும். சிபிஐ அனுப்பல. இவங்களுக்கு சிபிஐ இடையில டீலிங்கா நமக்கு கேள்வி இருக்கு. இவங்க அந்த சாட்சியை கலைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க போவே கூடாது. இந்த நிகழ்ச்சியில ஒரு கான்ஸ்டிடியூஷனல் நிகழ்ச்சி, அது அரசு நிகழ்ச்சி. நீங்க 41 பேர்த்துக்கு வந்து வேலை வாய்ப்புக்கான அந்த அரசு பதவிக்கான இதை கொடுக்க போறாங்க, சர்டிபிகேட்ஸை கொடுக்க போறாங்க. அந்த மேடையில ஆதவர்ஜுனாவோ நிர்மல்குமாரோ புசி ஆனந்தோ இருக்கக்கூடாது. அந்த மக்கள் இறந்தப்ப நீங்க எங்க போனீங்க? ஆதவர்ஜுனா ஒரு வீடியோல பேசுறாரு, எங்க மக்களை கொண்டிருக்காங்க, எங்க மக்களை கொண்டிருக்காங்க, உங்க மக்களை கொண்டாங்க நீ சொல்றல, எங்க ஓடி போனீங்க? ஒரு மாசம் ஆளை காணாம ஒருத்தருமே, ஆதவர்ஜுனா புசி ஆனந்த் எல்லாம் எங்க ஓடி தலைமறைவானீங்க? உங்க வீட்டுல உங்க பிள்ளையோ உங்க அப்பாவோ இல்ல அம்மாவோ அக்காவோ யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு வகையில ஆக்சிடென்ட்லயோ இதே மாதிரி வந்து கொன்னு செத்து இருந்தாங்க அப்படின்னா நீங்க இப்படிதான் விட்டுட்டு ஓடி போவீங்களா? கேட்டா போலீஸ் அடக்குமுறை. ஏங்க, மக்கள் செத்து விழுந்துகிட்டு இருக்கிறாங்க. இவர் கூலா போய் பிளைட் ஏறி சென்னைக்கு வந்தாருங்கிறத உலகமே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, ஆதவர்ஜுனா திரும்ப திரும்ப சொல்றாருல, எங்க மக்களை கொண்டுட்டாங்க, எங்க மக்கள் செத்துட்டாங்க. உங்க மக்கள் கொல்லப்படும் போதோ உங்க மக்கள் சாகப்படும் போதோ நீங்க எங்க சார் போனீங்க? ஏன் சார் ஓடி ஒளிஞ்சீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் ஆதவர்ஜுனாவினுடைய அந்த அமைச்சர் பதவி அப்படிங்கிறது செந்தில் பாலாஜியினுடைய அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்ட மாதிரி இது மாதிரி அனுப்பணும். நீங்க எதுக்காக செந்தில் பாலாஜியை சிறையில் தூக்கி வச்சீங்க? அவர் சாட்சியை கலைச்சிருவாரு தானே வச்சீங்க, வேற என்னத்துக்கு உள்ள வச்சீங்க? அதே போல ஆதவர்ஜுனா உள்ள வைங்க, சாட்சியை கலைச்சிருவார் அப்படின்னு அவர் தான் நரேஷன் செட் பண்றாரு. நான் ஒன்றும் கற்பனையா பேசல, அவர் நரேஷன் செட் பண்றாரு. அந்த நரேஷன் செட் பண்றதை பார்த்தாலே தெரியுது அவர் அந்த சாட்சியை கலைக்க முயற்சி பண்றாரு. ஒரு பக்கம் பொய்யான நரேஷன், இன்னொரு பக்கம் அரசு பதவி பணம் எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த நரேஷன் செட் பண்ணக்கூடிய நபர் வெளியிருந்தால் கரூர் விவகாரம் அதனுடைய உண்மையான விசாரணை தன்மையை நோக்கி நகராது, அது தவறான விசாரணை நோக்கி நகர்ந்துரும். அங்க இருக்கக்கூடிய சாட்சிகளை கலைச்சிருவாங்க. அதனால அவரை எப்படி செந்தில் பாலாஜி சிறையில் வச்சீங்களோ அதே போல சிறையில் வைங்க. இவர் கரூர் போகும்போது செந்தில் பாலாஜி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் ஏதோ குதிரை பேரம் பண்ண மாதிரியும் அவரும் அவர் தம்பி சேர்ந்து இவங்களை தூக்கி கைது பண்ணி உள்ள வச்சுட்டா, அங்க உள்ள போய் ஒரு டயலாக் பேசணும் விஜய்க்கு. எங்க கரூர்ல போய் நின்று பார்த்தீர்களா, இந்த மண்ணில் நின்று இந்த மக்களுக்கு துரோகம் விளைவித்தவர்கள் இன்று எங்க இருக்கிறார்கள், அவர்களுக்கு தண்டனை கொடுத்து விட்டோம் அப்படின்னு அங்க போய் ஒரு டயலாக் பேசணும். செந்தில் பாலாஜி ஜெயிலில், விஜய் கரூர்ல. அதான் டைட்டிலே. இந்த டைட்டிலுக்காக ஒரு குதிரை பேரம் நடந்ததாக ஒரு பொய்யான ஒரு டிராமாவை செட் பண்ணி இன்னைக்கு அந்த டிராமாவை பார்த்து ஊரே சிரிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் என்ன கருத்து முன்வைக்கப்படுதுன்னா, அந்த அரசு பதவி கொடுக்குறது அப்படிங்கிறதே வந்து ஏற்கனவே 20 லட்சம் கொடுத்தாச்சு அவங்க கட்சி சார்பில். அதுவே வந்து ஒரு லஞ்சம் மாதிரி, ஒரு உண்மையை சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு லஞ்சத்துக்காக தான். இதுக்கு முன்னாடி இந்த அரசு 10 லட்ச ரூபா கொடுத்துட்டாங்க. இவங்க கட்சி சார்பாக 20 லட்சம் கொடுத்துட்டாங்க விஜய். அந்த மக்களுக்கு 30 லட்ச ரூபா கொடுத்தாச்சு. இது இல்லாமல் பாதிக்கப்பட்டவங்களுக்கு 2 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. அதாவது நான் சொல்றது அந்த 190 பேர் அவங்க அடிப்பட்டவங்க காயப்பட்டவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சு. இது இல்லாமல் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு கட்சியாக அது விசிகால இருந்து எல்லா கட்சியும் போய் அவங்களால என்ன பணம் கொடுக்க முடியுமோ அந்த மக்களுக்கு கொடுத்துட்டாங்க. விஜய் என்கின்ற ஒரு நடிகர் அன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, எலெக்ஷன் நிற்கிறாருன்னு பார்க்க வந்த அந்த மக்கள் இறந்து போயிட்டாங்க. அந்த மக்களுக்கு கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய்க்கு மேலே பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. அந்த உயிர் போனது அப்படிங்கிறது ஏற்கவே முடியாத ஒரு விஷயம், வேதனையான ஒரு விஷயம்தான். ஆனால் டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, மற்ற எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை வந்து அலோவ் பண்ணக்கூடாது, கவர்மெண்ட் போஸ்டிங் கொடுக்கக்கூடாது, இது தப்பு அப்படிங்கிறாங்க. கவர்மெண்ட் அரசு பதவியை பறிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சியை ஒழுங்காக நடத்தாமல் நீங்கள் வந்து மக்களை வந்து சாக விட்டுட்டு இப்போ அந்த மக்களுக்கு நான் அந்த குடும்பத்துக்கு நான் அரசு பதவி கொடுக்குறேன் அப்படிங்கிறது வந்து எங்களுடைய பதவியை நாங்கள் கஷ்டப்பட்டு படித்து அரசு பதவிக்காக வருஷக்கணக்காக ப்ரிப்பேர் பண்ணிருக்கக்கூடிய எங்களுடைய உரிமையை நீங்கள் பறிக்கிறீங்க அப்படின்னு அவங்களாம் பேட்டி கொடுக்குறாங்க. அது ஒரு நியாயமாக தான் நமக்கு தோணுது. அந்த நிகழ்ச்சியில் இறந்தவர்களுக்கு வந்து அரசு சார்பில் ஏற்கனவே 10 லட்ச ரூபா கொடுக்கப்படுகிறது. இப்போது அரசு பதவி அப்படின்னும் போது ஒரே பிரச்சனைக்கு கவர்மெண்டால் எப்படி 2 ரெமெடி தர முடியும் அப்படிங்கிற கேள்வியும் இருக்கிறதா பார்க்க முடியுது. பல்வேறு முக்கியமான விஷயங்களை சுட்டி காட்டி பேசியிருந்தீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி.